வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்காவின் அரசியல் வரலாற்றில் கைது செய்யப்பட்ட முதலாவது முன்னாள் அரசு தலைவராக ரணில் விக்ரமசிங்க மாறியிருக்கின்றார். சிறை மருத்துவமனையில் தற்போது உள்ள ரணில் விக்ரமசிங்க குறித்த செய்திகளும் அதிர்வுகளும் உலகப் பரப்பிலும் உள்ளூர் பரப்பிலும் முக்கியமான அவதானத்தை ஏற்படுத்தி வருகின்றன. ரணிலுக்கு கடந்த 7 ஆண்டுகளாக இதய நோய் தாக்கம் உள்ளது. நீரிழிவு நோயின் பாதிப்பு உள்ளது. உயர் இரத்த அழுத்தம் அவருக்கு உள்ளது. இதற்கு அப்பால் அவரது மனைவியான மைத்திரிக்கு புற்றுநோய் தாக்கம் உள்ளது. இதனால் அவருக்கு பிணையை வழங்கிக் கொள்ளுங்கள் என ரணிலின் சார்பாக தோன்றிய சட்டத்தரணி நேற்று முன்னிரவு வரை ஸ்ரீலங்காவின் நீதிமன்றத்தில் கடுமையாக வாதம் செய்தாலும் அந்த வாதம் அரச தரப்பு சட்டத்தரணியால் முறியடிக்கப்பட்டு ரணிலின் பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அவருக்கு தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டது. ஸ்ரீலங்காவின் மேலதிக சட்டமா அதிபர் திலீப் பீரிஸ் தனது வாதத்தால் ரணிலை சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கும் ஒரு நிலையை உருவாக்கியிருக்கின்றார். ஆக குறைந்தது ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 26ஆம் தேதி வரை சிறையில் இருக்கத்தான் வேண்டும். இதனால் அவர் நாளை டெல்லிக்கு செய்ய உள்ள பயணமும் தடைப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் அரசியல் வரலாற்றில் பூகோள அரசியல் சூட்சுமங்களையும் தட்ப வெப்பங்களையும் தெரிந்து காய்களை நகர்த்தும் கெட்டிக்காரர் என்ற சிலாகிப்புக்கும் தனது மாமனாரான ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் தந்திரோபாயமான வைலிஃபாக்ஸ் மூளையை கொண்ட ஒரு நெறித்தனமான மூளைக்காரர் என்ற வர்ணிப்பையும் பெற்ற ரணில் இன்று காலை விடிந்தபோது மெகசின் சிறைச்சாலை மருத்துவமனை சுவர்களையே பார்க்க வேண்டிய ஒரு யதார்த்தமான நிலை இருந்தது. 70 வயதுடைய ரணிலை இன்று சிறை மருத்துவமனையில் வைத்து அவரது முன்னாள் பங்காளியான சஜித் பிரேமதாசவும் பின்னாள் பங்காளியாகவும் வந்த மஹிந்த உட்பட்ட முக்கிய தலைகளும் பார்வையிட்டு திரும்பின. குரங்கு தனது குட்டியின் கையை கொண்டு சூடு பார்த்து கொள்ளுமாம் என ஒரு பழமொழி உண்டு. இந்த பழமொழி போல ரணிலின் தற்போதைய கைது இனிமேல் மஹிந்த கோட்டா போன்ற பெரிய ராஜபக்ச தலைகளை கைது செய்வதற்குரிய ஒரு நாடிப்பிடிப்பாக மாறும், ஒரு முன்னோட்டமாக மாறும் என்ற நிலைப்பாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. 2022ஆம் ஆண்டில் இலங்கையில் பெரும் பொருளாதார அதலபாதாள நிலை ஏற்பட்டது நீங்கள் அறிந்த விடயம். அவ்வாறாக அன்று ஏற்பட்ட பொருளாதார மீட்சியிலிருந்து அந்த நாட்டை மீட்ட அரசியல் நாயகன் என்ற பதிவு ரணிலுக்கு உள்ள நிலையில் அப்போதைய அதே நாயகன்தான் இப்போது தடுப்பு காவலில் உள்ளார். ஒருவேளை இலங்கையை பொருளாதார மீட்சியிலிருந்து மீட்டமைக்காக ரணிலுக்கு கிட்டிய கைங்கரியம் இதுதானா என்ற ஒரு கழிவிறக்கம் அவருக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கின்றதோ தெரியவில்லை. இல்லையென்றால் இதற்குத்தானா ஆசைப்பட்ட பாலகுமாரா என்ற எண்ணம் ரணிலுக்கு வந்திருக்குமோ தெரியாது. அதுபோல ரணிலை இவ்வாறாக உள்ளே போட்டதன் மூலம் அவர் நடத்தக்கூடிய அடுத்த கட்ட அரசியல் ஆட்டத்திற்கு தற்போதைய ஆட்சி தரப்பான ஏகேடிஆர் அரசாங்கமே ஒரு முக்கியமான மூலதனத்தை வழங்கும் வகையில், அதாவது பொல்லை கொடுத்து அடிவாங்கும் வகையில் ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்றதோ தெரியாது. இவ்வாறான வினாக்களுக்கெல்லாம் எதிர்காலம்தான் பதிலை வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் 33 சாட்சியங்களிடமிருந்து பெற்ற வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் நாட்டின் 8வது நிறைவேற்ற அரசு தலைவர் குறிவைக்கப்பட்டாரே தவிர அரசியல் பழிவாங்கலால் அல்ல என நாட்டின் மேலதிக சட்டமா அதிபர் திலீப் பீரிஸ் நேற்று நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த 2023ஆம் ஆண்டு ரணில் நாட்டின் முதன்மை தலையாரியாக பதவியில் இருந்தபோது செப்டம்பர் மாதத்தில் 10 பேர் கொண்ட தனது குழுவுடன் அவர் அமெரிக்கா மற்றும் கியூபா ஆகிய நாடுகளுக்கு அரசமுறை பயணத்தை மேற்கொண்டார். அந்த அரசமுறை பயணத்தில் சிக்கல் ஏதுமில்லை. ஆனால் அவ்வாறாக அரசமுறை பயணத்தை மேற்கொண்ட ரணில் மீண்டும் இலங்கை தீவுக்கு திரும்பும் வழியில் லண்டனில் ஒரு குட்டி தரிப்பை செய்தார். அதுதான் இப்போது அவரை மாட்ட வைத்துள்ளது. அந்த பயணம் மாட்ட வைக்கவில்லை, ஆனால் அந்த பயணத்துக்காக செலவிடப்பட்ட அரச நிதிதான் ரணிலை வளையம் கட்டியுள்ளது. அதாவது ரணிலின் இந்த லண்டன் பயணம் அவரது தனிப்பட்ட பயணமாக இருக்கும்போது எவ்வாறு அதற்கு அரச நிதியை பயன்படுத்த முடியும்? அவ்வாறாக பயன்படுத்தப்பட்டது அது 1,60,00,000 ரூபாய் என்ற ஒரு சிறிய அளவில் ஒப்பீட்டு ரீதியில் சிறியதாக இருந்தாலும் இது ஒரு முக்கியமான முறைகேடு அல்லவா? அதுவும் நாட்டின் அரசு தலைவரை இதனை செய்யலாமா? அதுவும் பொருளாதார மீட்சியிலிருந்து நாட்டை மீட்டதாக சொல்லிக்கொண்ட அரசு தலைவரை இவ்வாறு மக்களின் வரிப்பணத்தை ஆட்டிய போடலாமா என அரசு தரப்பின் வாதம் நீதிமன்றத்தில் முன்னிலையில் நின்றது. ரணில் மற்றும் அவரது மனைவியான பேராசிரியர் மைத்திரி ஆகியோருக்கு 2023 செப்டம்பரில்
பிரித்தானியாவின் வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகம் அனுப்பிய பட்டமளிப்பு விழா அழைப்பிதழ் நகலையெல்லாம் நேற்று ஐக்கிய தேசிய கட்சி அதிகாரபூர்வமாக காட்டிக் கொண்டாலும் அதனால் பெரும் பலன் நீதிமன்றத்தில் ஏற்படவில்லை. அதாவது லண்டன் பயணத்தில் எந்தவித சிக்கலும் இல்லை. ஆனால் லண்டன் பயணம் அதிகாரபூர்வமாக இல்லாத நிலையில் அந்த பயணச் செலவு அரச நிதியில் எவ்வாறு செலவிடப்பட முடியும் என்பதுதான் சாணி அபயசேகர குற்றப்புலனாய்வு குழு கண்டுபிடித்த தரவுகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வாதங்களாகின்றன. முன்னர் ஒருமுறை ரணில் தன்னை கழுதை என ஏசியதாக குறைப்பட்டவர் இதே சாணி அபயசேகர. முன்னைய ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வு துறையிலிருந்து அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அவ்வாறாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு துறையின் முன்னாள் பணிப்பாளரான அதே சாணி அபயசேகரவை அன்றுதரப்பு ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் அதே பொறுப்பில் அமர்த்தி இருந்தது. அவ்வாறாக அமர்த்தியப்பட்ட சாணி அபயசேகராவுக்கு ரணிலை உரசிக்கொள்வதில் ஒரு தனிப்பட்ட பழிவாங்கல் நோக்கமும் இருக்கக்கூடும். ஆனால் ரணில் மீதான இதே குற்றச்சாட்டுக்கள் அவரது முன்னாள் செயலாளர்களாக பதவி வைத்த சமன் ஏகநாயக்க மற்றும் தனிப்பட்ட செயலாளரான சாண்ட்ரா பெரேரா என்ற பெண்மணி ஆகியோர் வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டதால் தான் அவர் மாற்றப்பட்டதாக நீதிமன்ற வாதங்கள் கூறுகின்றன. கடந்த சில வாரங்களாகவே ரணிலின் லண்டன் பயணம் குறித்த விடயத்தை துருவிய சாணி அபயசேகர குழு ரணிலின் சொந்த வங்கி கணக்கிலிருந்து அவரது லண்டன் பயண செலவுக்கு பணம் வழங்கப்படாத நிலையை உறுதிப்படுத்திய பின்னர் ரணில் மீது சட்ட நடவடிக்கை எடுத்ததால் அவரை நேற்று கைவிலங்குடன் காண வேண்டிய காட்சி ஏற்பட்டது. பொதுவாகவே உள்ளூர் நிலவரங்களில் அனுரகுமார திசாநாயக்காவாகட்டும் இல்லையென்றால் சாணி அபயசேகர போன்ற முகங்கள் தமது எதிராளிகள் மீது கைவைக்கும் பழிவாங்கல் நகர்வுகளுக்கு அப்பால் உலக அரசியல் சதுரங்க ஆட்டத்திலும் இவ்வாறான பழிவாங்கல் செய்திகளுக்கு இடம் இருக்கத்தான் செய்கின்றன. ரணிலின் கைது நேற்று இடம்பெற்ற பின்னர் அமெரிக்காவிலும் தனது முன்னாள் பங்காளியும் இப்போதைய பகையாளியுமான அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான ஜான் போல்டனின் வதிவிடம் மற்றும் அவரது பணியகத்தில் ஒரு அதிரடி சோதனையை நடத்த FBI எனப்படும் மத்திய அரசின் புலனாய்வு முகங்கள் ஏவப்பட்டன. டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது தவணை ஆட்சியில் அவரது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றிய போல்டன் 2019 ட்ரம்பால் பணி நீக்கம் செய்யப்பட்டு கடாசப்பட்டார். அதன் பின்னர் இருவருமே கீரியும் பாம்புமாக உள்ள நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அலாஸ்காவில் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் ட்ரம்ப் நடத்திய பேச்சுக்களின் போது புட்டின் தெளிவாக வெற்றி பெற்றதாக போல்டன் ட்ரம்பை எள்ளல் செய்த நிலையில்தான் ட்ரம்பின் சீற்றம் அவர் மீது நேற்று FBIயின் அதிரடி பாய்ச்சலாக திரும்பியது. FBIயின் இந்த நடவடிக்கை மூலம் ட்ரம்ப் தனது அரசியல் எதிராளிகளை குறிவைக்க தொடர்ந்தும் அரசாங்கத்தின் பலத்தை பயன்படுத்துவதான விமர்சனங்கள் அமெரிக்க அரசியலில் எழுப்பப்பட்ட நிலையில் இப்போது ரணிலின் கைதுடனும் இதே பாணியினான விமர்சனங்கள் ஸ்ரீலங்காவின் உள்ளூர் அரசியல் பரப்பிலும் அதிர்கின்றது. அதிலும் யூடியூபர் எனப்படும் சிங்கள மொழி சமூக ஊடகர் ஒருவர் நேற்று முன்தினம் பதிவிட்ட தனது கருத்தில் ரணில் நிச்சயமாக மறுநாள் கைது செய்யப்படுவார் என குறிப்பிட்ட நிலையில் அவர் கூறியது போலவே நேற்று ரணில் கைது செய்யப்பட்டார். ரணில் கைது செய்யப்படாமல் விட்டால் இனிமேல் யூடியூப் பக்கமே தான் வரப்போவதில்லை எனவும் குறித்த சமூக வலைத்தள பதிவர் சூளுரைத்த நிலையில் காகம் இருக்க பனம்பழம் விழுந்த கதையாக இருந்தாலும் கூட அவரது எதிர்வு கூறல் நேற்று ரணிலின் கைதுடன். ஆனால் AKDR தரப்பின் அரசியல் எதிராளிகள் இந்த விடயத்தை மாற்றி யோசி பாணியில் பார்க்கின்றார்கள். AKDR தரப்பு குறித்த யூடியூபருக்கு ரணிலின் கைது குறித்து தரவுகளை கசிய விட்டதான விமர்சனங்கள் தற்போது வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் இதே சமூக வலைத்தள பதிவாளர் கடந்த வருடம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற முன்னரே அந்த தேர்தலில் அனுரதான் வெற்றி பெறுவார் என அடித்து சொன்ன விடயத்தையும் இங்கு நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். இந்த பின்னணியில் ரணிலுக்கு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு முன்னர் நீதிமன்ற அரங்கத்தில் மின்வெட்டு போன்ற சில அசாதாரணங்கள் நடந்தமை இவை தற்செயல் நிகழ்வா அல்லது அரசியல் நோக்கம் கொண்ட கமுக்க நகர்வா என்ற வாத பிரதிவாதங்கள் எழுந்துள்ளன. நீதிமன்ற அறையில் திடீரென மின்சாரம் தடைப்பட்டது. இதனால் 30 நிமிடங்களுக்கு அமர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இதன் பின்னர் நேற்றிரவு 9:40க்கு மீண்டும் அமர்வு ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ரணிலின் பிணைமனு கோரிக்கை மறுக்கப்பட்டு 26ஆம் தேதி வரை அவருக்கு தடுப்பு காவல் உத்தரவு நீதிபதியால் வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த மின்தடை செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது எனவும் ரணிலுக்கு பிணையை வழங்கக்கூடாது என்ற வகையில் மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவுகளுக்காக இந்த மின்வெட்டின் ஊடாக நீதிமன்ற அமர்வின் தாமதம் வெளிப்பட்டதான விமர்சனங்கள் எல்லாம் வருவதை காண முடிகின்றது.
ஆனால் நாட்டின் சட்டத்தின் முன்னால் ரணிலும் சமன் என்பதை நிரூபிக்கவே தாம் இவ்வாறான நகர்வுகளை செய்ததாக ஏகேடிஆர் தரப்பு கூறிக்கொள்கின்றது. ஆனால் ஏகேடிஆர் தரப்பு இதனை கூறிக்கொண்டாலும் ஒப்பீட்டு ரீதியில் நோக்கினால் ரணிலை விட மிக மிக அதிகமாக ஊழல் கணக்கு கோப்புகளில் மஹிந்த ராஜபக்ஷ அல்லது கோட்டாபாய ராஜபக்ஷ ஏன் இதுவரை கைவிலங்கிடப்படவில்லை என்ற வேறு சில வினாக்களும் தலையெடுக்கின்றன. ஒப்பீட்டு ரீதியில் ரணில் செய்ததாக கூறப்படும் இந்த நிதி மோசடி இருந்தாலும் இதனை விட மிக மிக ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக உள்ள ராஜபக்ஷக்களின் முக்கிய முகங்களுக்கு இதுவரை ரணிலை போல கைவிலங்கு இடப்படவில்லை என்ற விமர்சனங்களும் வெளிவருகின்றன. இந்த அளவுக்கும் ராஜபக்ஷக்களின் உகண்டா பணப்பதுக்கல் குறித்த பல விடயங்களை அனுர தரப்பு தான் தனது தேர்தல் கால கொட்டொலியாக முழங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போல குரங்கு தனது குட்டியின் கையை கொண்டு சூடு பார்க்கும் உதாரணத்துடன் நோக்கிக் கொண்டால் ரணில் விக்ரமசிங்க கைவிலங்கிடப்பட்டமை எதிர்காலத்தில் மஹிந்தவும் கோட்டாவும் கைவிலங்கிடப்படுவார்கள் என்ற செய்தியை சொல்ல தலைப்படுகின்றதா? இவ்வாறும் ஒரு கேள்வி உள்ளது. ஆனால் இவ்வாறான கேள்விக்குரிய விடை, அதாவது மஹிந்த கோட்டா போன்ற பெரிய ராஜபக்ச தலைகளையும் ரணில் போல கைவிலங்குடன் பார்க்க வேண்டிய நிலையொன்று இலங்கையர்களுக்கு வருமா என்பதை எதிர்வரும் நாட்கள்தான் நிரூபித்துக் கொள்ள வேண்டும்.